சத்யா, பெரியம்மா பாட்டியும் அத்தையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி, நான் வரேன் இப்போ. சரி. என்ன சொல்றாரு மாப்பிள்ள? அவர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா, அவருக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொன்னாரு. சாப்பிடலாமா? சரி வா வா. பாட்டி, வாங்க சாப்பிட போலாம். ஹனி, இந்தா புடி. இந்த எம்டி பவுச் அங்க வச்சுட்டு நகர்க்கிற பவுச்சை நீ எடுத்துட்டு வா. எப்படிமா ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி பவுச் ரெடி பண்ண? இப்ப அது ரொம்ப முக்கியம். போயா. என்ன லைட்டா சிவரிங்கா இருக்குமா? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையா போயிட. உன் மேல பிராமிஸ்டா. இந்த மாதிரிலாம் பேசினா விட்டுருவேன் நினைச்சியா? கொன்னுடுவேன். போ. டைம் ஆகுது, போயா. சரிம்மா. இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. உட்காரு பாட்டி. பாயசம் ரெடியா? இதை எடுத்துட்டு வரமா? எங்க வச்சிருப்பா? இங்கிருந்து ஆரம்பிப்போம். கபோர்டு இங்க இருந்தாலும் இருக்கும். வா சத்யா, உட்காரு. ஐயோ, போன மேல வச்சிட்டேன். அவர் எப்ப வேணாலும் கால் பண்ணுவாரு. ஒரு நிமிஷம் நேரத்துல வந்துடுறேன். இப்பதான் கரெக்டா திருடி இருக்கோம். அடே வீரா, நீ பண்ணதுலே அதி வீர செயல் இதுதான்டா. ஐயோ, மாட்டிக்கிட்டோம். ஐயோ, இவ கையில சிக்கன செதச்சிருவாளே நம்மள. வசந்தி, என்னாச்சு? இத வந்துட்டமா. சீக்கிரம். ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு பாயசம் செய்ய சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பரவாயில்லைங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சத்யா, அத்தா, என்னம்மா ஆச்சு? சாப்பிடவா? தோ வரேன். இன்னும் போன் எடுக்கல. சரி சரி, சீக்கிரம் வா. இப்ப என்ன பண்றதே தெரியலையே. சாவி எடுக்க குனிவா, மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்மள பார்க்க போறா. நம்ம கதை கந்தல்.
தப்பிச்சிட்டோம். இது எப்படி இங்க வந்துச்சு? கட்டிலுக்கு அடியில் தானே இருந்துச்சு. இருந்த அத்தியே போ. வாய் விட்டு கத்த கூட முடியலையடா வீரசிங்கம். இப்படி கூட ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பாடா. ஆமா, என்ன மூக்க மூடிட்டு இருக்க? அப்பா இப்பவாது கேட்டியம்மா. என்ன? நான் ரூம்ல இருந்து பவுச் எடுத்து வந்தேன்னா சத்தியா வந்துட்டா. அவ பாத்திரக்கூடாதுன்னு பாஞ்சு போய் கட்டில் கடி பதுக்கிட்டமா. ஒரு ஸ்கேட்டிங் போட்டு என் கைப்பட்டு வேகமா வெளியில போயிடுச்சுமா. அது சத்தியா எட்டி ஓச்சிட்டா. அது நேரம் வந்து மூக்கிலேயே அடிச்சதுமா. மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சுமா. அழாத. சண்டை போர்னு வந்தா ரத்தம் காயெல்லாம் ஏற்படதான் செய்யும். அப்ப நம்ம போர்லயா ஈடுபட்டு இருக்கோம்? ஆமா, இது குப்பத்து ராணிக்கு எதிரான போரு. மாட்டினாளுங்க என்கிட்ட. நாளைக்கு கூனி குறுகி அவமானத்துல நிக்க போறாளுங்க. போர் போர். போர் அடிக்காம வாயா. அம்மா இப்ப எது கீழே வச்சு போட்டுன்னு இருக்கா? தூங்கணும் இல்லம்மா. 2 பேரும் மேல வந்து படுங்க. வேலையா? மாப்பிள்ளை வேற வருவார்ல. வந்தா அவரு அவங்க அண்ணன் ரூம்ல போய் தூங்கிக்குவாரு. நீங்க வாங்க வந்து படுங்க. அம்மா, இங்க இருந்த நகைய நீ எதுவும் எத்தியா? இல்லையம்மா, நான் உங்ககிட்ட கொடுத்தல, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. என்னாச்சு சத்யா? இங்கதான் நகைய வச்சேன், ஆனா காணோம். காணுமா? எதுக்கு நீங்க 2 பேரும் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வச்ச நகை எங்க போகும்? அங்கதான் இருக்கோம், நல்லா தேடி பாரு. இல்ல பாட்டி, இந்த பாக்ஸ் இங்க தானே இருக்குது. இது என்ன மாயமா இருக்கு? இங்க வச்சத காணோம்னா கை கால் முளைச்சா போயிருக்கோம். கை கால் முளைச்ச இந்த வீட்டுல உள்ளதுதான் இதை எத்தனை போயிருக்கணும். யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, நம்ம வாங்கிட்டு வந்தது கூட யாருக்குமே தெரியாதே. இப்போ நகையை காணோன்னு யார்கிட்டே சொல்ல முடியாத, நம்பவும் மாட்டாங்க. வாங்காத நகையை காணோன்னு சொல்றாங்க தானே நினைப்பாங்க. மா, நீ டென்ஷன் ஆகாத. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? காலையில கோயிலுக்கு போயிட்டு நகை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ஆர்டர் பண்ணியாச்சுன்னு வேற சொல்லிட்டேன். இப்ப நகையை காணோன்னு சொன்னா நம்ம ஏமாத்துறதால நினைப்பாங்க. மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அந்த நகை எங்கேயுமே போவாது.
காலையிலக்குள்ள அந்த நகை இங்க இருக்கும். நீ அதை பத்தி கவலைப்படாம போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ண போற? தெரில, ஆனா காலையிலக்குள்ள நான் சொன்ன மாதிரி அந்த நகை இங்க இருக்கும். நீ போய் படுப்போ. பாட்டி, நீயும் போய் தூங்கு போ. நான் அது வரேன். சத்யா, என்னக்கா, ஏன் அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? கோயிலுக்கு குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருந்த நகைய காணும் கதிரு. காணோமா? வீட்டுல வச்சது எங்கக்கா போகும்? நல்லா பாத்தீங்களா? வாங்க பாக்கலாம். ரூம்ல இல்ல கதிரு, எல்லாத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அப்ப யாருக்கா எடுத்திருப்பா? அதான் தெரில. நம்ம வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? இந்த வீட்ல உள்ள யாரோ தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் வந்து விசாரிச்சா நம்ம குடும்பத்தை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. வேணாம். இப்ப வேற என்னக்கா பண்றது? உன்கிட்ட இப்ப பணம் இருக்கா? என்கிட்ட எதுக்கா காசு? இல்ல, கம்பெனி பணம் உன்கிட்ட இருக்கணும்ல. அது ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குக்கா. காலைல அந்த பணத்துல நகை வாங்கிரு. அமுல் பேபி ஆண்டா நான் சொல்லிடுறேன். நீ வரப்போ அவனுக்கு தான் நான் ஃபோன் ட்ரை பண்ணியிருந்தேன், கிடைக்கல. வீட்டுக்கு வந்ததும் நான் சொல்லிடுறேன். சரிக்கா. சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. பாத்தியம்மா, என்னமோ அவ அப்பா வீட்டு காசு மாதிரி அதுல நகை வாங்க சொல்லிட்டு போறா. இப்போ கஷ்டப்பட்டு நகையை திருடினதெல்லாம் வேஸ்டா போச்சுமா. எதுவும் வேஸ்டா போகல. கம்பெனி காசுல நகை வாங்க சொல்லி அவளுக்கு அவளே ஆப்பு வச்சுக்கிட்டா. நகை இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சிட்டு வந்திருந்தா கூட இவளுகளை கொஞ்சம் தான் அசிங்கப்படுத்திருக்க முடியும். இப்போ இவ பண்றது பெரிய தப்பு. காலையில இத வச்சே இவளையும் இவ குடும்பத்தையும் நாரடிக்கிறேன். கிளம்பு. இந்த வீட்டுல யார் எடுத்திருப்பா? அனிதா வீராவை தவிர வேற யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து திருடுற அளவுக்கு எந்த திருடனுக்கும் தைரியம் இருக்காது. அப்போ கண்டிப்பா அவங்களாதான் இருக்கணும். நேர் வழியில போனா அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேற ரூட்ல தான் போய் பிடிக்கணும். அந்த போட்டோ நான் எடுத்தது நல்லா இருக்குல்ல? மா பாருமா, சத்யா நம்மளை பார்த்துட்டு ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போறா. ஏய் நில்லு. என்ன நீ என்ன அங்கேயே இருந்து கேக்குற? அந்த என்ன அண்ணிய இங்க வந்து கேளு. என்ன நீ? ஏய் திரும்பி நின்னு கேட்க முடியாதா? சொல்லுங்க நீ. என்னது இது? பால். பால்லாம் வெள்ளையா தானே இருக்கணும். இது என்ன எல்லோவா இருக்கு? வாட் இஸ் திஸ்? இது முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் போட்ட ஸ்பெஷல் பால். பாதாம் பாலா? அனிதா ஒரு நாள் கூட இதை நமக்கு போட்டு கொடுத்து இல்லையே. பார்க்க நல்லா இருக்கே. யாருக்கு? அம்மாவும் பாட்டியும் வந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான். பழைய சோறு தின்னு பழகின வாய்க்கு பாதாம் பால் கேக்குதா? குடிங்க. உங்களுக்கு வேணா நான் வேற போட்டு எடுத்துன்னு வரேன் அண்ணாத்தா. எங்களுக்கு இதுதான் வேணும். பெட்ரோல் மேக்ஸ் லைட் ஏதாவது வேணுமா? குடு. ஹனி டேக் இட். சாப்பிடு.
என்ன இங்கேயே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சாதா பால் எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கொடு. அவங்களுக்கு அதுவே அதிகம். ஓ ம். ம். எங்க வீட்டு காசு எடுத்து எங்களுக்கே நகை வாங்கி கொடுக்கறத பாத்தீங்களா? வாமா இப்பவே போய் இவங்களை அசிங்கப்படுத்தலாம். ம். இருங்க, இங்க வேணாம். நம்ம கோயில்ல வச்சு இவங்கள அசிங்கப்படுத்துவோம். அக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. புரியுதா? சத்யா, என்னாச்சுமா? அத்தை. பிரபு நைட்டு வீட்டுக்கு வரலையா? ஆமா அத்தை, ஏதோ வேலை முடிய லேட் ஆகும், காலை வந்துடுறேன்னு சொன்னாரு. அடப்பாவி, இன்னும் வரலையா அவன்? ம்ஹும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா இவ்ளோ வேலை வச்சுக்கணும் அவன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்துக்கலாம்ல. ஏதோ என்ன பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வாப்பா வா. பேசிக்கிட்டுலாம் இல்லப்பா, திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? இஸ் இட்? மாமி, இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு லேட் ஆயிடும். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா உங்க அர்ச்சனையை ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே? அது வரைக்கும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. டன்? ஓகே. சீக்கிரமா Bye. வா. அவள் பேபி, ஆ? ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னாண்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏங்க ஆல்ரெடி லேட். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நகை மேட்ரை உன் தம்பிகிட்ட சொல்ல பார்க்குறான். ம். சொன்னா என்ன சொல்லுவான்? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம்னு சொல்லுவான். அவனையும் சேர்த்து வச்சு கோயில்ல இவளோட அசிங்கப்படுத்த வேண்டியதுதான். எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டமா? வாங்க பாட்டி. பாத்து வாங்க. பரவாயில்லப்பா. கதிர், மறக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டல? இருக்கு பாட்டி. சரி சரி. பழங்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதே வச்சிருக்கேன். சரிப்பா. ரெடியா? போலாம்ல? போலாம் சம்பந்தி. மத்தவங்க எல்லாம் எங்க? போலாம் கதிர். பிரபு எங்க? இதோ வராங்க. பிரபு, மாப்பிளையும் சத்யாவும் வந்துட்டு புறப்பட வேண்டியதுதான். சாரி லேட் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா? ரெடி. போலாமா? போலாம். வாங்க. வாமா. வாங்க அத்தை. சரி மாப்ள, வா. வாமா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பிரபு இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணக்கூடாது.
யூ காட் இட்